கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாமிக்கு 4 மணிக்கு ப்ராப்ளம்ங்கிறத ராத்திரி 8 மணிக்கு சிசிடிவி இல்லாம ஞான கண்ணால ஒருத்தரால உணர முடியும்னா அது ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய 68வது பீடாதிபதி எங்கள் காஞ்சி தந்த மனித புனிதர் மகானால மட்டும்தான் முடியும். சாமினா எப்படி எளிமை பாருங்க. இன்னைக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த எனக்கு என்ன தெரியுமா, இந்த வாட்ஸ்அப்பு செல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம். 10 விரல் கடவுள் கொடுத்துருக்கான், 2க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்படி 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 பல்லு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மாமாவுக்கு செல் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறான். அன்றைக்கி பார்க்குற ஒரு மாமி முடியை விரித்து போட்டு ஸ்கூட்டரில் எப்படியே பேசின்னு போகிறா. மாமி முடின்னு லேட்டாக போனால் மேனேஜர் பின்னிட்டு வாங்குறா. இது பரவாயில்ல. இந்த ட்ரெயினில் காலை நேரத்தில் சீட்டு பிடிக்கிறது பார்த்தேன்னா பெரிய, அதுவும் நீங்கள் கெட்டிக்காரா. சில மாமி ஹேண்ட்பேக்கை போட்டுருவா, சில மாமி கர்ச்சீப்பை போடுவா, சில மாமி செருப்பை போடுவா, சில மாமி குழந்தையில ஜன்னல் வழியாக விட்டு படுத்துக்கோ அப்படின்பா. அன்றைக்கி ஒரு மாமி பார்க்குறேன், சவுரி முடியை போட்டுட்டு ஏறா, இன்னொருத்தர் உட்கார்றார், கொண்ட ஊச்சி ஏறி கொடகொடமாக ரத்தம் அதோடைய போகிறான். எல்லாருக்கும் அவாவா இருப்பை உறுதி செய்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். அவாவாளுடைய இருப்பை உறுதி செய்துக்கணும்னு தான் நினைக்கிறோம். இப்போ நான் ஒரே வரியில் சொல்ல முடியும், இங்கே இந்த மாதிரி உபன்யாசகம் பாட்டு இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன விஷயம்? வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வேண்டாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், யாருக்கும் பிபி சுகரே இருக்காது. உங்கள் செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, நோயே வராது. எய்த்தாத்துக்காரன் நன்னா இருந்தானா அவளை பார்த்து பொறாமப்படாமல் இருந்தால மகா பெரியவருடைய பரிபூர்ண கருணை உங்களுக்கு உண்டு. கோவிலில் போனோன்னு அடுத்த மாமியோட வம்பு பேசுகிறத விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம், மாமிக்கு மட்டும் இல்லை மாமாவுக்கும் சேர்த்து, இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இதை பற்றி பேசினேன்னா எனக்கு பிபி வரும். இப்போ நான் நேராக விஷயத்துக்குள்ளே வரேன். மகான் மாதிரி ஒரு எளிமையான மனிதர் யாரும் பார்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறார். சில பேர் ராத்திரி டிவியில் போட்டு கூவி அடைக்கிறான், என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வா, என் மதத்துக்கு வான்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை 5 தடவை தொழ போகணுங்கிறான். 5 தடவை தொடுகிறது பெரியது தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறது பெருசு தான். ஆனால் இது எதுவுமே தேவையில்லாமல் போகிற வழியிலேயே ஹரஹர சங்கரன்னு சொல்லி பிள்ளையாருக்கே பிளேயிங்கிஸ் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, இருக்கிற இடத்துல காப்பாற்றுற ஒரே சமூகம் இந்து சமூகம்ங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் இங்கே உட்காரணும். பெரியவர் மாதிரி ஒரு மனித புனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. 1967 காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருக்கிறவர் பெரியவரை பார்த்து சேவிக்க வரார். அதுக்கு முதல் நாள் போய் ஊரில் இருக்கிற எல்லா இந்துக்களும் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்துட்டா. இன்றைக்கும் காஞ்சிபுரம் போகிறவா போய் பாருங்க, உள்ளே நுழையும் போது வாசலில் 2-3 பேர் பூ துளசி கட்டின்னு இருப்பா. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய மசூதி இருக்குது. நடந்த உண்மையை சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மசூதி இருக்குது. எல்லாருமா சேர்ந்து போய் சொல்லிட்டா, காலை நேரத்தில் 5 மணிக்கு அவள் பாத்தியா தொழுகை நடத்தும் போது அடி மொயத்துலேருந்து கத்துறா. அந்த சத்தம் ஒரே இரிட்டேஷனாக இருக்குது, எப்படியாவது அதை ஷிஃப்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டா. வெள்ளிக்கிழமை கலெக்டர் பெரியவாளை சேவிக்கிறது மரபு. பெரியவாளை சேவிக்க கலெக்டர் வரார். கலெக்டர் அப்படி கண்ணை ஒத்து பார்த்துட்டு, மகா பெரியவர் நேற்றுக்கு எல்லாரும் ஊர்க்காரா சொல்லியிருப்பாளே மசூதியை எடுத்துருங்கன்னு. ஆமாம் பெரியவா, நான் போனோன்னே அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னார். எவன் சொன்னாலும் எடுத்துடாதீங்க. ஏன்னா 5 மணிக்கு அவ அடிநாதத்துலேருந்து சொல்கிறது எனக்கு ஏதோ வேதம் சொல்கிற 4 குழந்தையிலே என்னை எழுப்புற மாதிரி இருக்கு. எந்த மகான் அப்படி சொல்லுவான்? இந்த நாட்டில் எல்லாரும் தன் மதம் தான் பெருசுங்கும்போது அடுத்தவன் மதமும் அவனவனுக்கு பெருசுங்கிறத இந்த மண்ணுக்கு சொன்ன ஒரே மகான் உண்டுன்னா அது காஞ்சி மகான் தான். இதை 10 இஸ்லாமியர் தெரிஞ்சுட்டு அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்கு வரார். ஒரே வார்த்தையில் அடித்தார், நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணி நான் உங்களுக்கு குங்குமமும் கல்கண்டும் கொடுத்து நீங்கள் அதை மனக்கசப்போடு வாங்கிட்டு போக வேண்டாம், இங்கேயும் உங்களுக்கு பிடிச்சதே தரேன்னு சந்தனத்தை எடுத்து கொடுத்தார். ஏன்னா இஸ்லாமியர்கள் தர்காவில் சந்தனத்தை தான் பூசிப்பா. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த நாடு நன்னா இருக்கணும்னா வீட்டுக்குள்ளே இந்துவாக இருங்கோ, இஸ்லாமியனாக இருங்க, கிறிஸ்துவனாக இருங்கோ. வீதிக்குள்ளே வரும்போது இந்தியனாக இருங்கோ, உலகத்தை பார்க்கும்போது மனுஷனாக இருங்கோன்னு இந்த மண்ணுக்கு கற்றுக் கொடுத்ததே மகா பெரியவர் தான்.